வெல்கம் டு ஜே சமையல் லைட். இன்றைக்கி நம்ம மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குயிக்காக ஒரு சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸுக்காக இதை பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் இது கடலை மாவு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு, இது வந்து 2 ஸ்பூனும் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், அது வந்து சில்லி பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பவுட்ரு, அவ்வளோ. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து கடலையை வந்து ஒரு இதில் தட்டிட்டு இதுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் இது கடலை மாவு போடுறேன். 2 ஸ்பூனும் இது வந்து அரிசி மாவு, அப்புறம் சோம்பு வந்து 1/2 ஸ்பூனும் போதும், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறது, ஒரு 1/2 ஸ்பூன் போல் இது இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூனு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சளும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போடுங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் செக் பண்ணிடுறேன். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் கையில் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பருவம் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கடலைக்கு மேலே ஒட்டிகிட்ருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். 50 ml எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு சட்டியில் ஊற்றிட்டு நம்ம காய வைக்கலாம். காய வச்சுட்டு நம்ம அந்த கடலையை வந்து வறுத்தெடுத்துடலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து 1 by 1 நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த லெவலுக்கு நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்த கடலை ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே தூவுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது நல்ல மிளகு பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வந்து இது மிளகு பவுடர், கொஞ்சம் உப்பு லைட்டாக, ஏன்னா உப்பு முதல்ல போட்டதுன்னா லைட்டாக உப்பு, இது வந்து இன்னும் நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, இதை கூட நீங்கள் சாட் மசாலா வேணுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து சாட் மசாலா போடலை. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் கூட காரசாரமாக நல்லா இருக்குது. இதை போட்டுட்டு கொஞ்சம் இப்போ நம்மளோட வறுத்த கடலை வந்து ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்